திமுக எம்பி ஜெகத்ரட்சகனுக்கு சொந்தமான மதுபான நிறுவனத்தின் சென்னை அலுவலகத்தில் சோதனை. தியாகராய நகரில் உள்ள அக்கார்ட் டிஸ்டில்லர்ஸ் அண்ட் பிரீவர்ஸ் பிரைவேட் லிமிடெடில் ஆய்வு செய்யும் அமலாக்கத்துறை அதிகாரிகள். சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. எழும்பூரில் உள்ள அலுவலகத்தில் ஆய்வு செய்து வரும் அதிகாரிகள். கரூர் உட்பட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கர் உள்ளிட்டோர் தொடர்புடைய இடங்களில் ஆய்வு. தங்களின் உரிமையை கேட்பதால் சில ஆதிக்கவாதிகள் தமிழர்களை ஆதிக்கவாதிகள் என கூறுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கோட்சேவின் கொள்கைகளை புனிதப்படுத்துபவர்கள் திமுகவின் தேசப்பற்றை கேள்வி கேட்பதாகவும் விமர்சனம். சென்னையில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்த எதிர்ப்பு. அனுமதி மறுத்த காவலர்களுடன் 3 மணி நேரம் வாக்குவாதம் நடத்திய தமிழிசை. தமிழிசையை கண்டித்து போட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர். மும்மொழி கொள்கைக்கு எதிராக முழக்கம். மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் அமல்படுத்த உத்தரவிட கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் பாஜக வழக்கறிஞர் மனு தாக்கல். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்று அதிமுக தான் நாடகம் நடத்தியுள்ளதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. திமுக நாடகம் நடத்துவதாக கூறிய ஜெயக்குமாருக்கு பதிலடி. சென்னையில் வெப்பம் படிப்படியாக உயர்ந்து அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்சமாக 97 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகும். அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் அதிகபட்சமாக 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை உயரும் என வானிலை மையம் கணிப்பு. 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை ஜூன் மாதம் நிரப்ப நடவடிக்கை. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தகவல். உணவு உள்ளிட்ட வசதிகளுடன் புழல் மத்திய சிறை சிறப்பாக பராமரிப்பு. தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு. சனாதன பேச்சு விவகாரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடரும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. லண்டனில் தான் அரங்கேற்ற உள்ள சிம்பொனி இந்தியாவின் பெருமை என இசைஞானி இளையராஜா உற்சாகம். நிகழ்ச்சி நன்றாக நடைபெற அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள் எனவும் கோரிக்கை. இந்தியா இன்கிரெடிபிள் இந்தியாங்கிற மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா, அவ்வளவுதான், முடிவு. மேலே யாரும் வரப்போறதில்லை. திருப்பதியில் பக்தர்களுக்கு இலவச உணவுடன் மசால் வடை அறிமுகம். தினமும் சுமார் 35,000 மசால் வடைகள் வழங்க திட்டம். மயிலாடுதுறை அருகே வீட்டு வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த மூதாட்டிக்கு 15 முறை கத்தி குத்து. குடும்ப சண்டையில் கத்தியால் குத்திய எதிர்வீட்டு இளைஞர் கைது. உத்தராகண்டில் பழங்குடியினர் நடன விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி. வாகன பேரணி மற்றும் மலையேற்றத்தையும் தொடங்கி வைத்தார். பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் முடிவு கட்டுவோம். ஹமாஸ் அமைப்பினருக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. அமேசான் பிரைம் OTT தளத்தில் டப்பிங் செய்யும் AI முதற்கட்டமாக 15 படங்கள் மற்றும் தொடர்களில் அறிமுகம். மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாக படத்திற்காக 1 மாதம் விரதம் இருக்கும் நயன்தாரா. படத்தின் தொடக்க விழாவில் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் தகவல்.
சத்தீஸ்கர் மாநிலத்தில் நகராட்சி கவுன்சிலர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனைவிகளை வீட்டில் உட்கார வைத்துவிட்டு கணவன்மார்கள் பந்தாவாக பதவியேற்க சென்ற சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு சவால் விடுக்கும் சம்பவத்தின் பின்னணி என்ன? கவுன்சிலர் என் மனைவிதான், ஆனால் ஆக்டிங் கவுன்சிலர் நான் தான் என இந்திய அரசியல் கட்டமைப்பிற்கே சவால் விடும் இவர்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என நிரூபித்துள்ளனர் சத்தீஸ்கர் சத்தியவான்கள் சிலர். தென் மாநிலங்களில் குறைந்தபட்சம் கவுன்சிலர் மனைவிக்கு பின்புலமாக மறைந்திருந்துதான் கணவன்மார்கள் செயல்படுவார்கள். ஆனால் சத்தீஸ்கரில் ஒருபடி மேலே போய் தேர்தலில் வெற்றி பெற்ற மனைவியை நீ ஓரமாக வீட்டில் உட்காரம்மா, நான் போய் பதவியேற்று விட்டு வருகிறேன் என பந்தாவாக கிளம்பி இருக்கின்றனர் கணவன்மார்கள். சத்தீஸ்கரில் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில்தான் இந்த வினோதம் அரங்கேறி உள்ளது. தேர்தல் முடிவுகள் சமீபத்தில் வெளியாகின. அங்கு மொத்தம் உள்ள 49 நகராட்சி கவுன்சிலர் தலைவர் பதவிகளில் 35 இடங்களில் பாஜகவும் காங்கிரஸ் 8 இடங்களிலும் வெற்றி பெற்றது. நகராட்சி வார்டுக்கு நடந்த தேர்தலில் பெரும்பாலான இடங்களை பாஜக கைப்பற்றியது. சத்தீஸ்கரின் பரஸ்வரா கிராமத்தில் தேர்வு செய்யப்பட்ட 11 பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்கள் செவ்வாய்க்கிழமை பதவியேற்றனர். அப்போதுதான் அந்த அல்டிமேட் சாதனையை அரங்கேற்றி உள்ளனர் அந்த ஊர் கணவன்மார்கள். இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லனா வெளியில போங்கடா. நான் வேறு என் பொண்டாட்டி வேறா என்ற கருத்தில் ஆழமாக ஊன்றியிருந்தவர்கள் யார் பதவியேற்றால் என்ன, எல்லாம் ஒன்றுதான் என பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வந்து பந்தாவாக உட்கார்ந்துள்ளனர். தேர்வான 6 பெண் உறுப்பினர்களுக்கு பதிலாக அவர்களது கணவன்மார்களே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு பணியாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன் என பதவியேற்றுக் கொண்டனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலானதை தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை பகிர்ந்து வருகின்றனர். இன்கிரெடிட்டபிள் இந்தியா என்ற வாசகத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் அரங்கேறிய இந்த சம்பவத்தில் பதவியேற்பு விழா ஸ்பாட்டிலேயே அரசியலமைப்பு சட்டத்தை மீறிவிட்டீர்களே என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பெண் உறுப்பினர்களுக்கு பதிலாக அவர்களது கணவர்கள் பதவியேற்றது குறித்து விசாரணை நடத்தப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி உறுதிபட தெரிவித்துள்ளார்.